இப்போ நோன்புக்குள்ளே போகிறதாக இருந்தால் நமக்கு நியத்து தேவை. பொதுவாக எல்லா அமல்களுக்கும் நியத்து தேவை. நியத் ஷரத். அந்த அடிப்படையில் நோன்புக்கும் நியத் ஷரத்தா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமையும். இந்த நியத் என்பதும் கூட நம்முடைய சமுதாயத்தில் சரியாக புரியப்படாமல் ஒரு ட்ரெடிஷனலான சில கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா, நீயத்துன்னு சொன்னால் நவைத்து சௌமகதின் அன்னதாஇ ஃபர்து ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என்ற அரபியிலேன்னு சொல்லி சில ஏரியாக்களில் இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக அல்லாஹுக்காக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று தமிழ்லையும் சேர்த்து சொல்லணும் என்கிற ஒரு சிந்தனை ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படி சொல்லாமல் விட்டால் ஃபீல் பண்ணுறான், கேள்வி கேட்குறான், நான் நியத்து வைக்கல சஹருக்கு, என்ன நோன்பு சேருமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்மகிட்ட. அப்போ நம்ம கேட்குறோம், நியத்து வைக்கலண்டா என்ன, நீங்கள் என்ன சாறு சாப்பிட்டீங்க? ஓ சாப்பிட்டேன். அப்போ நியத்து வைக்கலண்டா என்ன மீனிங் என்று கேட்டால், நான் நவைத்து சௌமகதின்னு சொல்லலை. சுப்ஹானல்லாஹ், நம்மளாகவே ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி கொண்டு நம்மளோட நோன்பை வேஸ்ட் ஆக்குறோம் பாருங்க. இது தொடர்பான நாலேஜ் இல்லாத ஒரு ஆள் என்ன ஃபத்வா கொடுப்பார்? நியத்து வைக்கலையா, நோன்பு அவுட், இன்றைக்கு உங்களுக்கு நோன்பு இல்லை, இந்த நோன்பை நீங்கள் பிறகு கலாச்சியணும். நியத் என்றால் என்ன? ஹதீஸ மொழிபெயர்க்க போதே சொல்லிடுறோம், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை வைத்தே தீர்மானிக்கப்படும். அப்ப நியத் என்பது உறுதியான எண்ணமாகும். ஷாஃபி மதுஹபில் உள்ள அறிஞர்களும் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அந்நியா மஹல்லுஹல் கல்ப். இப்போ நம்ம நாட்டில் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லுவோம், அதிகமானவர்கள் பின்பற்றுறது. அப்போ அந்த மதுஹபுக்குள்ளே போய் பார்த்தாலும் அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அந்நியா மஹல்லுஹல் கல்ப், நியத்திற்குரிய இடம் உள்ளமாகும். இப்போ மனதால் உறுதியாக நினைக்க வேண்டும். இதுதான் நியத் என்பது. தொழுகைக்கும் அப்படித்தான், ஜக்காத்துக்கும் அப்படித்தான், ஹஜ்ஜிக்கும் அப்படித்தான். ஹஜ்ஜிக்கும் அப்படித்தான் சொல்லக்குள்ள சிலர் அந்த துண்டை மட்டும் பிடிச்சிட்டு இருப்பான். ஹஜ்ஜிக்கும் நியத்து மனதால தான் வைக்கும். வச்சதுக்கு பிறகு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்றது நியத் அல்ல. இப்போ நம்ம தொழுகைக்கு நியத்து வச்சுட்டு அல்லாஹு அக்பர் என்று கட்டுற மாதிரி தான் ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்து விட்டு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் என்று சொல்வது. அப்ப நியத் என்பது உள்ளத்தில் வர வேண்டிய ஒன்றை தவிர நாவினால் வர வேண்டியது அல்ல. ஏன் இதை நம்ம வலியுறுத்தி சொல்லுகிறோம் என்றால் சில என்ன வச்சுப்பாங்க, இதெல்லாம் போய் பேசணுமாண்டு. உண்மையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய சட்டங்களை எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக நமக்கு சொன்னவர்கள். இந்த நியத்தை பற்றி சொல்லுகிற சந்தர்ப்பங்கள்லாம் நவைத்து சௌமகதின் என்று சொன்னதா எங்கேயும் இல்லை. ஒரு சில செய்திகள் வருது எப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை வருவாங்க, வைஃப் கிட்ட கேட்பாங்க ஏதாவது சாப்பிட இருக்காண்டு. இல்லைன்னு சொன்னோடனே அவங்க வைஃபு கிட்ட சொல்லுவாங்க, இன்னி சாயிம், நான் நோன்பாளின்னு சொல்லுவாங்க. இது வைஃபுக்கு சொன்ன மெசேஜ் அரபு மொழியில். இந்த நோன்பும் என்ன நோன்புன்னா சுன்னத்தான நோன்பு. இதை கொண்டு போய் சிலர் சொல்லுவாங்க, பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்தை வாயால் மொழிந்திருக்கிறார்கள் அல்லவா, இன்னி சாயிம் என்று சொல்லி அப்படியும் பேசுவார்கள். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், என்னென்னா எனக்கு மட்டும் இல்லை, நம்மளோட குர்ஆன் சுன்னா பேசுகிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மௌலவிகளுக்கும் சொல்றேன், நம்ம மார்க்கத்தை மார்க்கமாக அணுக வேண்டுமே தவிர நான் சொன்னது அதுதான் சரியாக வேண்டும் அல்லது நான் எழுதியது அதுதான் சரியாக வேண்டும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும். எது சரியோ அந்த சரியை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நம் எல்லோரிடமும் வர வேண்டும். அப்ப நியத் என்பது மனதால் வைக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அதுல கருத்து வேறுபாடு என்ன வருது என்று கேட்டால், ஒவ்வொரு இரவும் நியத்து வைக்க வேண்டுமா அல்லது ரமலான் ஃபர்ஸ்டுக்கு நியத்து வைத்துக் கொண்டால் போதுமானதான் என்ற இதில் தெளிவாக ஒன்றும் வரல. பொதுவாக ஒரு ஹதீஸ் வருகிறது, மல்லம் யுபையித்தி ஸியாம் ஃபலா ஸியாம லஹு, யார் இரவில் நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பில்லை என்று. அப்போ நைட்டில் நியத்து வைக்கப்பட வேண்டும். ஆனால் சில நேரம் இப்போ நம்ம தூங்கும்போது
நான் நோன்பாளி இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிற நீயத்தோட தூங்குறேன். சஹருக்கு எழும்பல, நான் என்ன நோன்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா? கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் காலையில் ஒரு பயணம் போகிறதுக்கு நீயத்து வச்சுட்டு படுக்கிறேன். பிரயாணிக்கு நோன்பு கடமையா? இல்லை. அப்போ என் நீயத்து என்னென்னா, நான் நோன்பு பிடிக்கிறேன் இல்லை, இன்றைக்கு காலையில் நான் பிரயாணம் போகிறேன், தூங்கிட்டேன், ரைட்? என்ற பிரயாணம் கேன்சல். சஹருக்கும் எழும்பல நான். இப்போ நான் நோன்பை கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா நான் நீயத்தோண்டு வச்சேன் என்னண்டு, நான் பிரயாணம் போகிறேன், இன்றைக்கு நோன்பு பிடிக்கிறல்லன்னு ஒரு நீயத்து வச்சுட்டேன். அதுதான் இங்கே நாடப்படுவது. இரவில் நீயத்து வைக்கவில்லை என்றால் அவருக்கு நோன்பில்லை என்று. இப்போ இதை வைத்து உலமாக்கள் மத்தியில் கருத்து உருவாட்டிக்கு உலமாக்கள் நான் சொல்றது என்ன போல மௌலவிகள் அல்ல, பெரிய பெரிய இமாம்களை சொல்லுகிறேன். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் இப்னுல் கையிம், இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா, இப்படியான இமாம்களைத்தான் நான் இங்கே நாடுகிறேன். அதை வைத்து உலமாக்கள் மத்தியில் இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டு வருது என்னென்றால், சிலர் சொல்றாங்க ரமலான் ஃபர்ஸ்ட்டுக்கே நீயத்து வச்சுக்கொண்டா போதும், அவருக்கெல்லாம் நீயத்து வச்சு மாறு. சில இமாம்கள் சொன்னாங்க ஒவ்வொரு இரவைக்கும் நீயத்தை அவர் புதுப்பிக்கணும். பொதுவாக உள்ள ஒரு விஷயம் என்னென்ற அன்புள்ள சகோதரர்களே, அல் ஹுரூஜு மினல் ஹிலாஃபி கைர், கருத்து வேறுபாட்டுக்குள்ளிருந்து வெளியிறங்குவது சிறந்தது. எப்பவுமே இது ஒரு தியரியாக வைத்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடான விஷயத்தில் எதில் கருத்து வேறுபாடு இல்லையோ அதை செய்ய பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ராவைக்கும் நீயத்து வைக்கிறது உள்ளது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ நம்ம என்ன கரைச்சல், நமக்கு அதில் என்ன சிரமம் இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ ஒவ்வொரு ராவும் தூங்கக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் நோன்பு பிடிக்கிறேன் நீயத்தோட தூங்குவோம், சிம்பிளாக முடிஞ்சிடும். சில நேரங்களில் ஒரு டவுட் வந்துட்டுன்னா கேளுங்க உலமாக்கள், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். எனவே நீயத்துடைய விஷயத்தில் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.